Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. இந்த கலியுகத்தில் நம்ம முருகப்பெருமான முழுக்க உணர மட்டும்தான் முடியும். அப்படி இந்த திருப்புகழ் பாடல் மூலயமா நிறைய பேர் உணர்ந்திருக்கின்றப்ப ஒரு பெரிய சந்தோஷம். எப்போ நான் முருக சக்தியை உணர்ந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடப்பள்ளி கோயிலில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்படியே கண்டினியூ ஆகி சிறுவாபுரி முருகர் கோயிலில் ஒரு சம்பவம் நடக்குது. இந்த ரெண்டு இடத்துல முருக சக்தி வந்து உணர ஆரம்பித்தேன். ஓ, முருக சக்தி இப்படி தான் செயல்படுது. சொந்த வீடு அமைய, சொந்த வீடுனா வெறும் வீடாக கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். இடமாவோ, இல்லை நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்து இடம் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு தொழில் செய்கிறதுக்கு வந்து ஒரு முதலீடு எனக்கு தேவை. அந்த சிறுவாபுரியில் இந்த 6 வாரம் போகிற கான்செப்டில் நான் ஒன்று சொன்னேன். முதல் வாரம் நீங்கள் போகும்போது ஓகே, மன சந்தோஷமாக போயிட்டு வந்துடுவீங்க. 2வது வாரம் 3வது வாரம்லாம் எக்ஸ்ட்ரீம் துன்பத்தை நீங்கள் சந்திப்பீங்க. 4வது வாரம் வந்து சிறுவாபுரிக்கு வந்து நீங்கள் நேரடியாகவோ இல்லை மனதாரே ஆத்மார்த்தமாக நினச்சி வழிபடுங்க. சிறுவாபுரி முருகர் வந்து சொல்ல முடியாத ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியார். அந்த இடமே ரம்மியமான இடம்தான். உங்கள் குமுதம் பக்தியில் முருகனின் அருளை இல்லந்தோறும் கொண்டு சேர்க்கும் ஓர் புதிய நிகழ்ச்சி. அருணகிரிநாதர் பாட கருணை கடவுள் கேட்டு மகிழ்ந்த அற்புத பாடல். திருப்புகழ் பாடலின் மகிமைகளையும் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் திருப்பம் தரும் திருப்புகழ் நிகழ்ச்சியில் விவரிக்கிறார் முருகனருட்செல்வர் ஜெயம் எஸ்.கே. கோபி. பாரத முருக பக்தர்களை வணக்கம். நான் ஜெயம் எஸ்.கே. கோபி. திருப்பம் தரும் திருப்புகழ் 4 பாடல்கள் வெற்றிகரமாக முடிஞ்சு இது 5வது பாடல். இந்த 5வது பாடல் கூட நான் வந்து என்னோடய சமூக வலைத்தளத்தில் வந்து ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். மே 1லேருந்து 30ஆம் தேதி வரை முருகர் பற்றி ஆராய்ச்சிக்கு நான் போகிறதுனால ஒரு மாதம் வந்து சமூக வலைத்தளத்தில் வரமாட்டேன். எந்த சோஷியல் மீடியாலையும் என்னோடய என்னோடய அப்டேட்டுன்னு சொல்லி நான் சில விஷயங்கள் பதிவு செய்வேன். அதெல்லாம் வராதுன்னு சொல்லி அதுக்காகவே பிரத்யேகமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 பாடல்கள் தயார் செய்து முன்கூட்டியே பதிவு பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய இமயமலை பயணமும் இருக்கும். ஏன்னா இந்த காணொலி வெளிவரப்போ நான் கண்டிப்பாக இமயமலையில் இருப்பேன். கார்த்திக் சுவாமி டெம்பிள் சொல்லி முருகரோட உலகத்திலே மிக உயரமான முருகர் கோயில், அந்த இடத்துல இருப்பேன். பெரிய சந்தோஷம். இந்த திருப்புகழ் வந்து இவ்வளோ மக்கள்கிட்ட போய் சேருது. இந்த மக்கள்லாம் படிக்கிறாங்க, முருக பக்தர்களுக்கு அதை படித்து பலன் அடைகிறாங்க. எனக்கு டெய்லியும் கமெண்ட்ஸும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரப்போ எதனால் இந்த முருகர் நம்மளுக்கு இந்த விஷயத்தை செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்க ஒரு நெகிழ்ச்சி தான். அது வந்து நன்றின்ற ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. முருகர்கிட்ட நம்மளை இது காரணமாக ஒரு கருவியாக உருவாக்கி இது போய் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது வந்து எந்த பிறவியில் வந்து எந்த புண்ணியம் செஞ்சோமோ நான் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னால் நான் இந்த முருகர் ஆராய்ச்சி தொடங்கினதுக்கப்புறம் பல அற்புதம் அதிசயத்தை வந்து நான் உணர்ந்திருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் கொஞ்சமாக நிப்பாட்டிட்டேன் அதை சொல்கிறதே. ஏன்னா என்னோடய குருமார்கள் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னோடனே அது எனக்கும் தவறாக பட்டுச்சு. இப்போ நீங்கள் இந்த காணொலி பார்க்குற முருக பக்தர்கள் கூட நீங்கள் முருகர் சம்மந்தமான உணர்ற விஷயத்தை எதை சொன்னால் யாருக்கிட்ட சொன்னால் உணர்வாங்களோ அவங்ககிட்ட மட்டும் சொல்லுங்கள். பக்தியே இல்லாதவர்கள்கிட்டையும் அந்த பக்தி நிலை உணராதுன்ற போய் சொல்கிறது வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் இறைவன் வந்து அதை தான் விரும்புவார். நீங்கள் இறைவனை பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட பேசுகிறது தான். இறைவனை பற்றி முருக சக்தியை பற்றி தெரியல, முருகரை உணராதவங்கிட்ட போய் நம்ம எவ்வளோ இப்போ முந்தானத்து வந்து நான் ஒருத்தரை சந்தித்தேன். அவர் முருக பக்தராக இருந்திருக்காரு. எப்பயும் போல எல்லா முருக பக்தியில் வர மாதிரி ஒரு சோதனை வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு முருகனே வேண்டான்னு விட்டார். அதுக்கப்புறம் என் காணொலி பார்த்ததுக்கப்புறம் திரும்ப முருகர் மேலே வந்து கும்பிட்டு அவர் முதல் நாள் கோயிலுக்கு போகிறப்பயே அவர் வாழ்க்கையை மாறுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் அதிசயம் நடந்திருக்கு சொன்னார். இது வந்து என்றைக்குமே பக்தன் வந்து உணரதான் முடியும் இறைவனை. இந்த கலியுகத்தில் நம்ம முருகப்பெருமான முழுக்க உணர மட்டும்தான் முடியும். அப்படி இந்த திருப்புகழ் பாடல் மூலயமா நிறைய பேர் உணர்ந்திருக்கின்றப்ப ஒரு பெரிய சந்தோஷம். அதுவும் போன வாரம் வந்த பாடல் வந்து அதிரமுன் கடல் பணிந்து வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான பாடல். அது வந்து நிறைய பேர் சொன்னாங்க, நான் எப்படி வந்து இந்த பாடல் திருப்புகழ்னே தெரியாமல் பாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால், அதுமாதிரி நிறைய முருக பக்தர்கள் இந்த திருப்புகழே தெரியாமல் இருந்திருக்கேன் அப்படின்னாங்க. அந்த வகையில் வந்து இந்த வாரம் வந்து வடப்பள்ளி ஆண்டவர் எனக்கு எப்போ நான் முருக சக்தியை உணர்ந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடப்பள்ளி கோயிலில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்படியே கண்டினியூ ஆகி சிறுவாபுரி முருகர் கோயிலில் ஒரு சம்பவம் நடக்குது. இந்த 2 இடத்துல முருக சக்தி வந்து உணர ஆரம்பித்தேன். ஓ, முருக சக்தி இப்படி தான் செயல்படுது. முருகர் தன் பக்தர்களை இப்படி தான் வந்து பார்க்குறாரு. ஏன்னா நாங்கள் சிறுவாபுரிக்கு போயிட்டு ஒரு சேனலில் வந்து நான் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அப்பயும் இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சிறுவாபுரியை பற்றி பேசுகிறதுனா இந்த திருப்பம் தரும் திருப்புகழ் இந்த பாடலுக்காக தான் இருக்கும். ஏன்னா சிறுவாபுரி முருகனுக்கு பல சண்டைலாம் ஆகி நான் வந்து அவர் முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அது எப்படி ஆச்சு அப்படின்றதெல்லாம் வந்து விரிவாக ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கேன். அதில் ஒரு சில மட்டும் சொல்கிறேன். இந்த திருப்பம் தரும் திருப்புகழ் 5வது பாடலாக பார்க்குறது பார்த்திங்கன்னா, திருப்புகழ் எல்லாத்துக்குமே பாடல் இருக்குது. நான் சமீபத்தில் வந்து பெங்களூர் போயிருக்கும் போது ஒரு விஷயத்தை வந்து உணர்ந்தேன். அதில் எனக்கு ஒரு புக்கு கிடச்சி, அந்த புக்கு தான் நான் 20 நாளாக தேடின புக்கு.
அந்த புக்கை வந்து மோர் மார்க்கெட்டில் சென்னையில் பெரிய எங்கெல்லாம் பழைய புத்தகங்கள் விற்போம் அங்கெல்லாம் போய் தேடி இருக்கேன், கிடைக்கல. திருவண்ணாமலையில் ஒரு சில பேர் தேடி போய் பார்த்தேன், அங்கேயும் கிடைக்கல. ஆனால் முருகர் எனக்கு இது எங்கே காட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் காட்டினார். அந்த புக்கில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, திருப்புகழ் கற்றறிந்தவர் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்னு அன்னையநாதர் சொல்லியிருக்காரு. யார் இந்த திருப்புகழை படிக்கிறாங்களோ அவங்க சித்தர்கள்னால் சித்தர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்தது தான் திருப்புகழ் பாடல். அந்த திருப்புகழ் பாடலை எல்லா விஷயத்துக்கும் பாடல் கொடுத்துருக்காரு. நான் முன்னாடி சொன்னது இருமலுக்கு பாடல் கொடுத்துருக்காரு, தூங்க வரலன்னா பாடல் கொடுத்துருக்காரு, கணவன் மனைவி சண்டைக்கு பாடல் கொடுத்துருக்காரு, புள்ள நல்லா படிக்கிறதுக்கு பாடல் கொடுத்துருக்காரு, பிள்ளையோட அறிவு வளர்றதுக்கு பாடல் கொடுத்துருக்காரு. கலியுகத்தில் மனிதன் எந்த வகையெல்லாம் துன்பப்படுவானோ, எந்த வகையெல்லாம் அவனுக்கு துன்பம் நீங்கணுமோ, எந்த வகையில் அவனுக்கு இடர்கள் நீங்கணுமோ அது எல்லாத்துக்குமே பாடல் கொடுத்துருக்கிறது தான். அதில் பெரும்பாலானவர் நீங்கள் மனிதனாக பிறந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரு ஆசை என்ன இருக்கும், நல்லபடியாக வாழணுங்க, மாத வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து சொந்த வீடு வந்து நான் ஆசைப்படவே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு முருகன் இருக்கிற இடம் தான் வீடே. அது வந்து அந்த ஒரு பாண்டிங்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரும். ஆனால் 90% மக்களுக்கு வந்து இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், ஒரு நல்லபடியாக எல்லோரும் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். நம்ம வந்து பிறந்தலேருந்தே கஷ்டப்பட்டோம். இப்போ எங்கள் அம்மாக்கெலாம் ஒரு ஆசை என்னென்னா, ரொம்ப ஒரு அட்வான்ஸான ஒரு வீட்டில் இருக்கணும், அப்பார்ட்மெண்ட் மாதிரி நம்ம ஒரு லக்ஸுரியான ஒரு இடத்துல இருக்கும்னு ஆசை. அது அவங்களோட ஆசை. இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஆசை, வீடு வாங்கணும், ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், ஒரு வில்லா வாங்கணும், ஒரு ரெசார்ட்டில் நம்ம போய் வந்து ரெசார்ட் மாதிரி ஒரு பங்களா டைப்பில் ஒரு வீட்டில் இருக்கணும் அப்படின்றது பொதுவான ஆசை. இதில் கொஞ்சம் நீங்கள் பொருளாதார ரீதியாக கம்மியாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம பேரில் ஒரு இடம் இருக்கணும், பட்டாவோட ஒரு இடம் வாங்கணும், ஒரு சொந்த இடம் இருந்தால் அதில் நம்ம ஒரு சொந்த வீடு கட்டி நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அப்பா அம்மா பேரோ இல்லை நம்ம கும்புற முருகர் பேரை வச்சு இந்த இவர்கள் வாழும் இல்லம் முருகர் இல்லம் அப்படின்லாம் சொல்லணும் ஒரு கனவு இருக்கும். அதுக்கும் பாருங்கள், முருகப்பெருமான் கலியுகத்தில் இப்படிலாம் மக்கள் விரும்புவாங்கன்னு சொல்லி சொந்த வீடு மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து உலகத்திலே வந்து முருகர் மனசில் நம்ம இடம் பிடிக்கிறது தான் பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடி இந்த கலியுகத்தில் நிறைய பேருக்கு மனசில் வந்து என்னென்னா நம்ம வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், அதுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்கோம். அந்த பாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருப்பம் தரும் திருப்புகழ் 5வது பாடலாக வர பாடல் வந்து சொந்த வீடு அமைய. சொந்த வீடுனா வெறும் வீடாக கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். இடமாவோ, இல்லை நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்து இடம் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு தொழில் செய்கிறதுக்கு வந்து ஒரு முதலீடு எனக்கு தேவை, இல்லை எனக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கிடச்சி ஒரு வீடு கிடச்சி அதுக்கப்புறம் எல்லாமே கிடச்சிரும் அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த பாடல் திருப்பம் தரும் திருப்புகழில் இந்த 5வது பாடலான அண்டர்பதி குடியேறன்ற பாடல் வந்து எந்த முருகரை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி முருகரை குறிக்கிறாங்க. அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மன மகிழ் மீற வருளாளே அந்தரியடுடனாடு சங்கரனு மகிழ் கூற ஐங்கரனு முமையாலு மகிழ்வாக மண்டலம முனிவோரு மெண்டிசையில் உளவேறு மஞ்சினனு மயனாரு மெதிர்காண மங்கையுடன் அரிதானும் மின்பமுற மகிழ் கூற மைந்து மயிலுடன் ஆடி வர வேண்டும் புண்டரிக விழியால அண்டர் மகள் மணவாள புந்தி நிறை அறிவாள உயர் தோளா பொங்கு கடலுடனாகம் விண்டு வர இகழ் சாடு பொன் பரவு கதிர் வீசு வடிவேலா தண்டரள மணி மார்ப செம்பொனழில் செறிரூப தண்டமிழின் மிகுநேய முருகேசா சந்ததம் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே. இந்த சிறுவாபுரி முருகர் சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் நான் நேர்காணலில் சொல்கிறேன். புக்கில் வரது கொஞ்சம் தான் வரும், ஏன்னா புக்கில் வந்து நிறைய பேஜ் போட முடியாது. சிறுவாபுரி முருகருக்கு மட்டும் என்ன ஒரு பெரிய சிறப்பு பார்த்தீங்கன்னா, இப்பயும் பாருங்கள் எல்லா முருகனுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அதில் சிறுவாபுரி முருகர் என்ன சிறப்புனா, திருவண்ணாமலை, பழனி, திருச்செந்தூர் இந்த இடம்லாம் நம்ம போனால் நம்ம மனம் வந்து திரும்ப திரும்ப போய் அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்கும். நம்ம வந்து திரும்ப வந்து பார்க்கணும். அப்படி ஒரு சிறப்பு வந்து வடப்பள்ளி முருகருக்கு ஒன்ஸ் ஒருத்தன் வந்துட்டான உலகத்தில் எந்த மொழியில் வந்தாலும் திரும்ப சென்னை வந்தால் வடப்பள்ளி முருகரை போய் பார்த்துடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஏன்னா அந்த அமைப்பு சித்தர்கள், கலியுகத்தில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கோவில். அதே மாதிரி சிறுவாபுரி பார்த்தீங்கன்னா முருகரால் உருவாக்கப்பட்ட கோவில். என்னன்னு சிறப்புனா, இது வந்து சிறுவாபுரின்ற பேருக்கு முன்னாடி சின்னம்பேடுன்னு ஒன்று இருந்திருக்கு. சின்னம்பேடுக்கு அப்படியே எதிர் பார்த்தீங்கன்னா பெரும்பேடுன்னு ஒன்று இருக்குது. இது நடுவில் ஆண்டார்குப்பம்னு ஒன்று இருக்குது. ஆண்டார்குப்பமில் பிரம்மனை முருகர் சிறப்பிடிக்கிறாரு. படைக்கும் தொழிலை செய்கிறது வந்து சிறுவாபுரியில் தான் படைக்கும் தொழிலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ நான் சமயத்தில் முருகர் ஆட்சியில் ஒரு இடம் கண்டுபிடிச்சிருக்கேன். முருகர் வந்து ஒரு இடத்துல மயனத்தில் இருக்கார். அந்த இடத்துக்கும் இந்த சிறுவாபுரிக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அது ஒரு மூலையில் இருக்குது. என்னடா இப்படி முருகரோட சக்தி வந்து எப்படி வேலை செஞ்சுருக்குன்றதை வந்து தினம் தினம் வந்து நான் உணர்ந்து வந்து உண்மையிலே ஆச்சரியப்படுறேன். நம்ம இதை பற்றி பேசுகிற அளவுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காருன்ட்டு. அந்த சிறுவாபுரியிலேருந்து படைக்கும் தொழிலை முருகர் செய்யும் போது தான் நிறைய விஷயங்கள் உருவாக்குறாரு. அப்போது நீங்கள் நம்ம சமீபமாகவே எல்லா விஷயத்துலையும் இப்போ புத்தரை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புத்தருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, புத்தரோட ஆறா வந்து பல ஆயிரம் அடி பரவி இருந்தது. புத்தர்கிட்ட எந்த மிருகர் வந்தாலும், எவ்வளோ பெரிய கொடிய மிருகம் வந்தால் கூட அது சாதுவாக மாறிடுன்ட்டு. அதே ஒரு பெரிய கான்செப்ட் தான் முருகர். நீங்கள் முருகர் வந்து சுப்ரீம் பவராக இருந்திருக்கார் இந்த கலியுகத்திலையும். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா யுகங்களையும், திரேதா யுகம் இருக்கட்டும், துவாபர யுகம், கிருதயுகம் இருக்கட்டும், அதில் நீங்கள் முருகர் கீழே மயில் பாம்பு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். இந்த படைக்கும் தொழிலை செய்கிற இடத்துல முருகர் இருக்கும்போது இந்த சிறுவாபுரியை சுற்றி
கிட்டத்தட்ட பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு நீங்கள் அங்கே இருக்கிற மக்களாக இருக்கட்டும், அப்போது கலியுக தொடக்க காலத்திலும் அதுக்கு முன்னாடி யுகத்திலையும் எல்லா மக்களுக்கும் எல்லா விஷயமும் நிறைவேறி இருக்கு. அதனால சிறுவாபுரிக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 6 வாரமாக போவாங்க. அந்த 6 வாரத்துக்கு நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்க. எது கேட்டாலும் அவங்க கர்மவினை ஊழ்வினைப்படி தாமதமாகவோ இல்லை ஒரு சில பேருக்கு சீக்கிரமாகவோ இல்லை ஒரு சில பேருக்கு ரொம்ப நாள் தாமதமாக கிடைக்குது, ஆனால் கிடைச்சிருது. அந்த சிறுவாபுரியில் இந்த 6 வாரம் போகிற கான்செப்டில் நான் ஒன்று சொன்னேன். முதல் வாரம் நீங்கள் போகும்போது ஓகே மன சந்தோஷமாக போயிட்டு வந்துடுவீங்க. 2வது வாரம் 3வது வாரம்லாம் எக்ஸ்ட்ரீம் துன்பத்தை நீங்கள் சந்திப்பீங்க. 4வது வாரம் வந்து உங்களை அறியாமையே கரணம் தப்புனா மரணன்ற அளவுக்கு ஒரு பிரச்சனையே மாட்டுவீங்க. இதெல்லாம் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன். முருகர் பற்றின இந்த பேசுகிற ஆரம்பிக்க அப்போ சொல்லியிருந்தேன். இந்த மாதிரிலாம் நான் சிறுவாபுரிக்கு போனால் நடக்கும். அதில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் சொன்ன மாதிரி 4வது வாரம் இப்படி நடந்துச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இது எல்லாமே நான் கண்டுபிடிச்சி நான் ஒன்று தான் கிடையாது. இந்த முருகர் சக்தி எப்படி வேலை செய்யுது, இந்த மனிதர்களுக்கு இப்படி வேலை செய்யுது, இதுதான் நான் சொன்னேன். அப்போ இந்த சிறுவாபுரி 6 வாரம் போகிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம கர்ம விடவே விடாது. நீங்கள் 4வது வாரம் வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் துன்பத்தை சந்திப்பீங்க. 4வது வாரம் தாண்டிட்டீங்க அப்படின்னா 5வது வாரம் 6வது வாரம் ஈஸியாக போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வாரம் மாதம் போன ஈர்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி தான் சிறுவாபுரி முருகருக்கு இருக்குது. ஸோ இந்த திருப்பம் தரும் திருப்புகள் இந்த பாடலை நீங்கள் சிறுவாபுரிக்கு போய் படித்தாலும் சரி, சென்னையில் இருக்கிறவங்க, இல்லை இந்த பாடல் படித்து நீங்கள் அங்கேருந்து சிறுவாபுரி முருகன் நினச்சாலும் சரி, இல்லை கேட்டாலும் சரி, இது பாடலாகவும் குரல் பதிவும் வரும்போது ஆல்ரெடி யூடியூப்பில் நிறைய பேர் பாடியிருக்காங்க இந்த அண்டர்பதி குடியேற. ஏன் மற்ற எந்த முருகனுக்கும் இல்லாமல் இந்த சிறுவாபுரி முருகனுக்கு மட்டும் இந்த வீடு சம்மந்தமாக கொடுத்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் தான் சொல்லணும். காரணம் அவர் படைக்கும் தொழில் படிக்கும் போதே எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொடுக்குறாரு முருகர். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து ஒரு தேன் பிறக்குது அப்படின்னா நீங்கள் அந்த தேனுக்கு என்ன தேவையான தேனி, அந்த தேனிக்கு உண்டான எல்லா சக்தியும் கொடுத்து அப்படி தான் அவர் படைச்சிருக்காரு. இதே கலியுகத்தில் ஒரு யுகத்தில் வந்து சிறுவாபுரியிலேருந்து படைக்கும் தொழில் முருகர் செஞ்சிருக்காருன்னு இருக்குது. அதே மாதிரி ஓதிமலையில் பிரம்மரை சேர வச்சாருன்னு இருக்கு. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இப்போ நான் பேசுகிறப்போ ஒவ்வொரு கலியுகத்தில் ஒவ்வொன்றும் நடந்திருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது எத்தனாவது கலியுகம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த யுகத்தில் வந்து இந்த இடத்துல இப்படி நடந்துச்சு. ராமாயணம் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது ராமாயணம் சம்மந்தமான ஒரே சம்பவம் தொடர்ந்து வட இந்தியாவில் நிறைய இடத்துல அதுக்கு உண்டான கல்வெட்டும் அதுக்குண்டான ஆதாரம் கிடைக்கிறப்போ ஒவ்வொரு கலியுகத்தில் ஒன்று நடந்திருக்கு. இந்த யுகத்தில் சிறுவாபுரியில் இப்போ நம்ம இருக்கிற கலியுகத்தில் சிறுவாபுரியில் பிரம்மனோட படைக்கும் தொழிலை செஞ்சிருக்காரு. பிரம்மனை சிறப்பிடிச்சது ஆண்டார்குப்பம் போகிறப்போ தலைவிதியே மாறுது. அங்கே அப்படி தான் கொடுத்துருக்காரு முருகர் எல்லாத்துக்கும். ஸோ இதோட தொடர்ச்சி தான் சிறுவாபுரி முருகர்கிட்ட மட்டும்தான் நம்ம போனால் அந்த வீடு பேருன்னா நம்மளுக்கு ஒரு வீடு கிடைச்சா போதுமா, அதை வச்சு நம்ம வசதியாக வாழ்றதுக்கு உண்டான செல்வம் பேர் எல்லாமே கிடைக்கிற இடம் தான் சிறுவாபுரி. அதனால இந்த சிறுவாபுரிக்கு வந்து நீங்கள் நேரடியாகவோ இல்லை மனதாரோ ஆத்மார்த்தமாக நினச்சி வழிபடுங்க. சிறுவாபுரி முருகர் வந்து சொல்ல முடியாத ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியார். அந்த இடமே ரம்மியமான இடம் தான். ஒரு வாட்டி அங்கே போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாராலும் மறக்க முடியாது. அதில் இந்த திருப்புகள் பாடி அண்டர்பதி குடியேறன்ற பாடலை பாடி சிறுவாபுரி முருகன பெருமான வழிபட்டு சந்தோஷமா இருங்க. எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி. Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.